மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து கிளம்பி காவேரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க தாத்தா பாட்டியே முக்கியம் இல்லை, சொத்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காவேரி தான் முக்கியம், என் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. காவேரியோட அம்மா சாரதாவும் விஜயை வந்து தன்னோட மருமகனாக ஏற்றுப்பாங்க. ஏற்றுட்டு அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் காவேரி இன்னமும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விஜய் வந்து தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க, இவ்வளோ தூரம் வளர்த்தவங்களை நமக்காக விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. ஆனால் விஜய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொமெண்ட்டை நல்லா நம்ம என்ஜாய் பண்ணணும், அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து நம்பிக்கையாக வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் காவேரி இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா யமுனா வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு குமரன் மூலயமா பார்த்திங்கன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் விஜய் வீட்டுக்கு வந்த விஷயமும் யமுனாக்கு தெரிஞ்சு எல்லோரும் கிளம்பி வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யமுனா ரொம்ப நல்லவங்க மாதிரி காவேரியை வந்து அக்கா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியன்ட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ஹக் பண்ணி ரொம்ப நல்லவங்க மாதிரி காவேரி கிட்டே பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்டே பேசினதுக்கப்புறம் விஜய் கிட்டே பேசுவாங்க. என்ன மாமா மாமா நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாங்க. இல்லை இப்போ தான் எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்களே, எல்லாம் சரியாயிடுச்சுல, இனிமேல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யமுனா வந்து காவேரி கிட்டேயும் விஜய் கிட்டேயும் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என் புத்தி ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிச்சுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி நீ ஏதோ புரியாமல் பண்ணிட்ட, ஏதோ திருந்திட்டில, இனிமேலாவது இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இந்த மாதிரி யமுனாவை மன்னிச்சிருவாங்க. காவேரியும் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குமரன் வந்து சொல்லுவாங்க, உனக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியாதா, நிவீனுக்குலாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லிடுவாங்க. என்னது முன்னாடியே தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் காவேரி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் வேறு கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவீனு காவேரி பற்றி யமுனா திரும்ப தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிவீன் எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் காவேரியை அப்படிலாம் சொல்லிட்டு திரும்ப சந்தேக பார்வையோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிவீன் வந்து மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதோ ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து யமுனாவை பற்றி யோசிக்கிறாங்க. நிவீனுக்கு யமுனாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் யமுனா தெரிஞ்சிட்டா இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிவீனுக்கு மட்டும் தான் தெரியும் யமுனா வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டா அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் யமுனாவும் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த யமுனா எப்போ தான் திருந்தி வாழ போகிறாங்கன்னு தெரில. யமுனா இந்த மாதிரியே இருந்தால் கண்டிப்பாக நிவீன் வந்து யமுனா கூட வாழவே மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.